ஜனவரி மாதம் 8ஆம் தேதி வியாழக்கிழமை. 1 பேதுரு கடிதம் 4வது அதிகாரம் 19 21, மீண்டும் 5வது அதிகாரம் 1-4 வசனங்கள். அதிலே மிகச்சிறப்பாய் 20 21 1 யோவான் கடிதம் 4:20-21. கடவுள் அன்பு செலுத்துவதாக சொல்லிக்கொண்டு தம் சகோதர சகோதரர் விருப்பர் பொய்யர், தம் கண்முன்னே உள்ள சகோதர சகோதரர் அன்பு செலுத்தாதோர் கண்ணுக்கு புலப்படாத கடவுள் அன்பு செலுத்த முடியாது. கடவுளிடம் அன்பு செலுத்துவோர் தம் சகோதர சகோதரிடம் அன்பு செலுத்த வேண்டும். இதுவே அவர் பெற்றுக்கொண்ட கட்டளை. இட்ஸ் a commandment. எப்படி 10 கட்டளை இருக்கிறது. எல்லாவற்றிற்கும் மேல உன் தேவனை அன்பு செய்வாயாக, உன்னைத்தான் நீ அன்பு செய்ய, பிறரை அன்பு செய்ய வேண்டும். பிறர் அன்பு செய்யாத போது அந்த அன்பு நிறைவு பெறுவதில்லை. கடவுள் நம்மை அன்பு செய்கிறார், உன்னைத்தான் அன்பு செய்கிறார். இந்த அன்பு நிறைவு பெறுவதற்கு நாம் பிறர் அன்பு செய்வோம். கண்ணில் காணாத கடவுளை நாம் அன்பு செய்கிறோம் என்றால், அப்படி என்றால் பிறரை அன்பு செய்வோம். பிறரிடத்திலே கடவுளுடைய பிரசன்னத்தை பார்க்கும். பிறரை மன்னிக்கும் போது, இரக்கம் காட்டும் போது, பிறரோடு நம் வாழ்வை அர்ப்பணிக்கும் போது, நமக்கு ஒருவேளை தொடர்பு இல்லாதவர்கள் இருக்கலாம். அம்மாவை இருக்கலாம், அம்மா அப்பாவை இல்லாமல் இருக்கலாம், சகோதரனாக இருக்கலாம், நமக்கு விரோதியாக கூட இருக்கலாம், எதிரிகளாக இருக்கலாம். கிறிஸ்து ஒருபடி மேலே போயிடுறார். பகைவர்களை மன்னியுங்கள், உங்களுக்கு துன்புறுத்துவர்களுக்காக செவி. அவங்க நமக்கு கொடுக்கப்பட்ட அதிலே நம்ம இன்னும் அதிகமாக வளர்க்கிறோம். அன்பு செயலே நாம் அன்பு செய்தோம்னா பெரிய காரியம் இல்லையே. இப்போ அப்பா அம்மா இருக்கிறாங்க, நம்மளை அன்பு செய்கிறாங்க, அவங்களை அன்பு செய்ய நம்முடைய கடமை. அதையே செய்யறதில்லை. இருந்தாலும் கூட நம்முடைய விரோதிகள், நம்முடைய துரோகிகள், நமக்கு எதிராக இருக்கிறவர்களுக்கும் நாம் அன்பு செய்தோம் என்றால் உண்மையிலே கடவுளுடைய அன்பிலே நாம் முதிர்ச்சி பெற்றிருக்கிறோம், வளர்ச்சி பெற்றிருக்கிறோம் என்றுதான் அர்த்தம். அது கடவுளுடைய அன்பு நிறைவு பெறு, பிறரை அன்பு செய்வதற்கு நிறைவு பெருகாவே இறை கட்டளை. கண்கள் 2 கண்களை போல மத்தேயு 22வது அதிகாரத்திலே பார்க்கிறோம். 40வது வசனத்திலே கடவுள் அன்பு அதே நிலையில் தான் பிறர் அன்பும் இருக்கிறது. பிறர் அன்பு செய்யும்போது நாம் கடவுளை அன்பு செய்வது போல அப்போ நம்மை அன்பு செய்ய தெரிய வேண்டும். கடவுளை முதல்ல அன்பு செய்ய தெரியணும். 2வது உன்னையை அன்பு செய்ய தெரியணும். அப்போதான் மற்றவர்களே நாம் அன்பு செய்து ஒரு நிறைவுக்குள் நம்மை அர்ப்பணிப்போம். நீங்கள் நல்ல ஆண்டவரே, நேற்றும் இன்றும் என்று மாறாதவரே, உடைய இரக்கத்தால் எங்களை மூடி மறைத்துக் கொள்ளும் நல்ல தகப்பனே. ஆமென்.